மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி 5000 ஏக்கர் நிலப்பரப்பு. டங்ஸ்டன் டேங்க். வேற மாதிரிப்பா. என்னைக்கோ பிடிச்சானே நம்ம முன்னோரு மண்ணுக்கே சூட வச்சானே. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் மைனிங் வரக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த வில்லேஜில் அந்த கிராமத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாறையாக இருக்குது, மணல் அதிகமாக இல்லை. இதில் எனக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த அரிட்டாப்பட்டி சுற்றி உள்ள ஏரியாக்கெல்லாம் மோஸ்ட்லி பயோடைவர்சிட்டி ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பயோடைவர்சிட்டி ஏரியா அனௌன்ஸ் பண்ண இடத்துலேயே மைனிங் நடக்குது. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காகவே இருந்தது. இந்த பயோடைவர்சிட்டினா என்ன அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்களாம் ஸோ கேட்டுக்கோங்க. பயோடைவர்சிட்டினா என்னென்னு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ அதாவது இந்த உலகத்துலேயே ஒட்டுமொத்த உலகத்துலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் ஸோ எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு உகந்த நிலை தாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு மரம், செடி, கொடிகள், பூச்சிகள், தாவரங்கள், விலங்குகள், இது எல்லாமே வாழக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த இடத்த தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அந்த பயோடைவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான், அதாவது ஆல்ரெடி இப்போ நம்ம எல்லாம் உயிரினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணி அந்த உயிரினத்தையும் அந்த இனத்தையும் அந்த ஸ்பீசிஸையே இல்லாமல் பண்ணிட்டோம்னா அதுக்காக தான். ஸோ அந்த பிளேஸை நம்ம பயோடைவர்சிட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ காமெடியான விஷயம் என்னென்னா, அப்படி பயோடைவர்சிட்டின்னு அனௌன்ஸ் பண்ண இடத்துல இங்கே மைனிங் நடக்க போகுது, அதாவது டங்ஸ்டன் எடுக்க போகிறாங்க. அதுதான் எனக்கு மிக இதில் எனக்கு ஷாக்கிங்காக ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இதை எப்படி இன்னும் விட்டு வச்சுருக்காங்கன்னு தான் எனக்கு டவுட் இருந்தது. ஸோ இப்போ கடைசியில் பிளான் பண்ணிட்டாங்க, அதை எடுக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த இடத்த நம்ம போய் பார்த்துடலாம். வேற ரகடா பாரு, பச்சை பசங்க மலைக்கு வந்தோம். செம்மையா இருக்கிறாங்க பாரு. நான் அடுத்து அங்க தெரியும், சூப்பரா தெரியும். இதெல்லாம் ஒன்று சுத்தமா அந்த மாதிரி கிளைமேட் அமையாது. அந்த மலை தான் ஹைலைட்டு. குளம், வயல், மலை செம்மையா இருக்குல்ல. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் இந்த வீடியோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டு, இந்த வயல், குளம், இது ஆறு இந்த மாதிரி தேங்கி நிற்கிதுங்களே, இதெல்லாம் இருக்குமான்னு தெரியாது. இதை என்ன நடக்க பார்த்துருக்கோம், ஃப்யூச்சரில் இருக்குமோ, அதாவது இருக்கிற இயற்கையை அழிச்சிக்கிட்டே தான் வரோம். ஸோ இருக்குமான்னு தெரில. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நான் அதான் கூகுள் பண்ணி பார்த்துட்டேன் பயோடைவர்சிட்டி என்னன்னு. எவ்வளோ செம்மையாக இருக்கு ஒரு இடம். பயோடைவர்சிட்டி என்ன தெரியாதா? கூகுள் பண்ணுறா, கூகுள் பண்ணி பாரு. வேற மாதிரிப்பா, செம்மையா இருக்குல்ல. இந்த பக்கம் பாரு, அதை விட வேற லெவல்ல இருக்கு. விவசாய பூமியில் அழியாமல் இருக்கிறது காரணம் இந்த மாதிரி இடம் தான் நினைக்கிறேன். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் 2 பக்கம் வயல்வெளிகளாக இருக்குது. இவங்க போடுற வயல் நெற்கள்னால தான் நம்ம இப்போ சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிளேஸில் மைனிங் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது கேட்கவே எனக்கு இரிட்டேட்டிங்காகவும் ஷாக்கிங்காகவும் செம்ம கோவமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது? ஸோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்த சுற்றி பார்க்குறவங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி அப்பப்போ நான் மோட்டோ விளாக்லேயும் கண்டினியூ பண்ணுறேன் வாய்ஸ் ஓவர். குடைவரை சிவன் கோயில். இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்தில் தான் குடைவரை சிவன் கோயில் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலையுமே எங்கேயுமே இல்லாத லகுலீஸ்வரர்ன்ற ஒரு சிற்பமும் அங்கே தான் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வீடியோ கன்வெர்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ மறந்துடாமல் இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் போய் பாருங்கள். இங்கே போகிற உனித்து செம்மையாக இருக்குடா, சூப்பராக இருக்குல்லடா. குளிக்கலாம் போல. குளிக்குமா? அருமையான சிட்டிங்க. வில்லேஜ். வாடா வண்டியை மேலே ஏற்றிட்டு எப்படி ரிவர்ஸ் எடுக்க போகிறேன்? நான் எங்கேயாவது பிடிச்சி தனியாக வந்துருச்சுன்னா நீ எங்கேயாவது கவலைப்படாத, நான் இறக்கிறேன். பார்ப்போம். செம்மையா இருக்குல்ல.
நீ மேப் தேவையில்ல. ஏறா ஏய் குளிக்கணும்டா, எனக்கு குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்காகவே டவுசர் போட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, டவு பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லாம் இந்த மாதிரி குளங்கள் ஏரிகள்லாம் பார்க்குறது கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறது எல்லாமே பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கோம். மண்ணையும் சுரண்ட ஆரம்பிச்சிட்டோம், மலைகளையும் குறைய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஏரி குளங்கள்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா பார்த்துக்குங்க, இருக்கிறப்ப எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்பா உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல இந்த மாதிரி இடம். குளம் தானே அது? ஆ ஏரியா குளமான்னு தெரியலண்ணா. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பிளேஸு ஹரிட்டாப்பட்டியில் ஒரு ஸ்பாட்னு கூட சொல்லலாம். அதாவது குஹவரி சிவன் கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு ரூட்டு தான். ஸோ ஒரு பானை சோத்துக்கு அதை ஒரு பெருக்க பதன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ஹரிட்டாப்பட்டியில் ஒரு பிளேஸ் தான் இது. இதை சுற்றி இன்னும் எக்கச்சக்க பிளேசஸ் இருக்குது. அதில் ஒரு பிளேஸே இவ்வளோ நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஏரி குளம் மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஹரிட்டாப்பட்டிலேயே 72 பான்ஸ் கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, 3 டேம் கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி என்னால் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்சாலும் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால மோஸ்ட்லி செம்ம நேச்சுரல் பிளேஸுங்க. ஆனால் சூப்பராக இருந்தது. மதுரைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருந்ததுன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. நானும் இப்போ தான் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மதுரை நியர்பையில் இருந்தால் கண்டிப்பாக ஹரிட்டாப்பட்டி வந்து பாருங்கள். ஏன்னா இந்த பிளேஸ், இந்த நேச்சுரல் கிளைமேட் இதெல்லாம் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட மைனிங் மோஸ்ட்லி நடக்குமா அல்லது நடக்காதா, அது ரெண்டாவது விஷயம். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்க விஷயங்கள் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலே போதும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம், அதை நீங்கள் அதாவது நீங்கள் புது மரம் வைக்கிறீங்களோ இல்லையோ, அந்த இருக்கிற மரத்தை வெட்டாமல் இருந்தாலே நீங்கள் போதும். அந்த மாதிரி தான் நீங்கள் புதுசாக மலையை உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இருக்கிற மலையை அழிக்கிறது தான் பயன்படுறீங்க. ஒரு மலை உருவாகி வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்குமோ. ஸோ இந்த ஏரி குளங்கள் இதெல்லாமே உருவாகி வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கும். ஈஸியாக அழிச்சிடலாம், பட் உருவாக்குறது கஷ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பாறைகள்லாம் இருக்குது. லைட்டாக உருட்டி விட்டால் உருண்டுரும் போல், அப்படி தான் இருக்குது. உருட்டி விட்டுறாதரா பாடு. பயவுள்ள மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டான். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எல்லா பாறையும் லைட்டாக உருட்டி விட்டால் உருண்டுரும். அந்த ஸ்டேஜெலாம் இருக்குது, அப்படி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு போனால் தான் நான் டோட்டலாக கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்க முடியும். சரிக்கிட்டா, கவலைப்பட வேண்டியது. நம்ம விதி எப்படி முடியுன்னு இருக்கோ அது நம்ம என்ன பண்ண முடியும். கவலைப்படாத, அந்த வீடியோ பதிவு இருக்கு. இந்த பக்கம் நீ உருண்டனா பாசப்பட்டி இருக்கு, உயிர் பிழைக்க அவ்வளோதான். அந்த இடுக்கில் கிடப்ப எந்த பக்கம் இருந்தால் தண்ணியில் வளர்ந்து போச்சிடலாம். நல்லா இருக்குல்ல, வெறித்தனமாக இருக்கு. இப்போ ஐயோடா, எனக்கு என்ன ஒரு மன கஷ்டம்னா, இவ்வளோ அழகான இருக்க பிளேஸ் இன்னும் கொஞ்ச நாள் மைனிங்க்கு இரையாக போகுதுன்னு நினச்சா தான் எனக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது. முடியலடாங்க அப்பா. டேய், சிங்க நடை போட்டு சிகரத்தில் எடுன்னு பார்த்தா ஆமா நடை போட்டு ஹரிட்டாப்பட்டி ஏறிட்டு இருக்கேங்க அப்பா. ஆனால் இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு ஒர்த்து. இன்னும் கொஞ்சம் இருக்குடா, அந்த சிகரத்தை ரீச் பண்ணணும். வேற லெவல் போ. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் மைனிங் கொண்டு வர நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நடத்தணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது டேட் என்ன? 2025 25 1வது மாதம். 1வது மாதம் 10ஆம் தேதியா 14ஆம் தேதியா? 14ஆம் தேதி. 2025 1வது மாதம் 14ஆம் தேதி. இப்போ இப்படி இருக்க பிளேஸ் இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போது தெரியல. இந்த இயற்கையை அழிக்கிறதே நம்ம மனுஷ பயலுக்கு தான்டா. உயிரினங்கள் அதை வளர்க்க பார்க்குது, நம்ம தான் அதை அடித்து சாவடிச்சு மனித இயற்கை வளத்தையும் பிடுங்குறோம், அதையோட சேர்த்து உலகத்தையும் அழிக்கிறோம். உணவு சங்கிலியில் டாப்பில் இருக்கிற உயிரினம் தாண்டா இந்த உலகத்தை. அதை தாண்டா இப்படி அட்டூழியம் பண்ணுறீங்க. டாப்பில் இருக்க உயிரினம் அட்டூழியம் பண்ணுறீங்க. உலகம் நமக்கு மட்டும் சொந்தமானது, எல்லாத்துக்கும் சொந்தமானது. ஆனால் நம்ம மட்டும் தானே ஸ்டாப் போட்டு உரியிறோம். சொல்லணும் காம்ப்ளெக்ஸ் மணி, நம்மளும் இந்த உலகத்தை போர் போட்டு உரியிறோம். உண்மையா இல்லையா? கிடையாது. அதை நம்ம தடுக்க முடியாது அவனுக்கு. அதானே மனசு கஷ்டமே. நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும், முட்டினாலும் மோதினாலும், போராட்டம் பண்ணாலும் இந்த உலகம் எதுவும் மாறலை, அழிஞ்சுக்கிட்டே தான் போகுது. காப்பாற்ற முடியல வினித். நீ காப்பாற்ற தேவையில்லை. இந்த உலகம் ஆமாம், நீங்களே எடுத்து குடிச்சவர் ஆக்கிறீங்க. உலகமே ஒரு டைமில் அதுவே புதுப்பிச்சு அதுக்கு முதல் நம்ம சாகணும்டா. மனுஷ பயிர் நாம இருக்கக்கூடாதுடா. அதான் இருக்கிறதெல்லாம் போட்டு தாக்கிட்டு தண்ணி, நிலம், நீர், காற்று அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு
எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்மளும் இறந்துருவோம். அப்படி கிடையாது, கடல் இருக்கும், கடல் மட்டும் இருக்கும். அதையும் விட்டு வைப்பாங்க எனக்கு சந்தேகம். அதை என்ன அவனை கற்றுருக்கானுங்களோ ஃப்யூச்சரில் யாருக்கு தெரியும். ஏன்டா மழையவே குடையிறானுங்க, அடுத்து கடல் நோண்ட மாட்டானுங்களா? லாஜிக் யோசிச்சு பாரு. என்ன கடலுக்குள்ள நோண்டுறோம்னா ஆழம் அதிகமாயிட்டே போகும். ஆள் அதிகமாயிட்டே போகும். அந்த தண்ணி நிறைய நம்ம கிடைக்கும். அந்த தண்ணி என்ன ஒன்று கற்றுருக்கானுங்களோ, உப்பு தண்ணி ஒன்று தான் விட்டு வச்சுருக்கானுங்க. மீன் தான் கருவாடாயிடும். மீன் கருவாடாயிடும், அதையும் பொறிச்சிருவானுங்களே. எங்கே அதையும் விட்டுறது? வாட் இஸ் த வேர்ல்டு? நம்ம உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஸோ இந்த அரிட்டாபட்டி சுற்றி பார்க்குற ட்ரிப் இது முடிஞ்சுங்க. ட்ரிப்புன்றதை விட நான் நியூஸ் பார்த்தா டேரெக்டாக வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்தேன். ஸோ இந்த வில்லேஜ், இந்த கிராமம் எத்தனை நாளுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ என்னோடய ரெக்வெஸ்ட் வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கு என்னோடய ரெக்வெஸ்ட்டு. ஸோ உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல, பெல் ஐக்கனுக்கு கிளிக் பண்ண, லைக் பண்ண சொல்லுங்க. ஸோ தயவுசெய்து உங்கள் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்தை நீங்கள் வெட்டாமல் கூட பார்த்துக்கோங்க, அது போதும். உங்களை சுற்றி இருக்க நேச்சரை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நேச்சர் உங்களை பார்த்துக்கும். நீங்கள் காற்று சுவாசிக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காற்று சுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம காற்றா கொடுக்கணும், உலகத்துக்கு கொடுக்கணும். வாங்குறது முக்கியம் இல்லை, திரும்ப கொடுக்கணும். ஸோ நம்ம சுவாசிக்கிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 7 கோடி மக்கள் இருக்கோம். 7 கோடி மக்கத்தில் எத்தனை பேர் எவ்வளோ ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம், அதில் எவ்வளோ நம்ம திரும்பி கொடுக்குறோம், எத்தனை பிளான்ட் வைக்கிறோம், இருக்கிற மரத்தை வெட்டுறோம், ஃப்ளாட் போகிறோம், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ கொஞ்சமாக நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றவங்களும் பண்ணணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நான் பண்ணிவிட்டு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு வீடியோ பண்ணி போகிறேன். அதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டாடா பாய், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.